Hello friends, இது JavaScript tutorial Tamil part 3 and everywhere and Sujesh and இது என்னோட வெப்சைட் ஃபார் மோர் ப்ரோக்ராமிங் tutorials. ஸோ நான் செய்கிற tutorials எல்லாமே என்னோட வெப்சைட்டில் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இந்த JavaScript tutorial-ஓட பிளேலிஸ்ட் கூட என்னோட வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் நான் என்னுடைய இந்த ஃபைலை மினிமைஸ் பண்ணிவிட்டேன். என்னுடைய டெஸ்க்டாப்பில் ஜாவா அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஜஸ்ட் அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா லெசன் 1. ஸோ இது என்னுடைய பார்ட் 2 அண்ட் லெசன் 2. ஸோ இது நம்ம இப்போ பண்ண போகிறது. ஜஸ்ட் அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் HTML ஃபைல் இருக்குது அண்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது, .js ஃபைல். ஸோ இதில் தான் நம்ம JavaScript எழுதுவோம். பட் இந்த லெசன் 2ல் நான் வந்து சம் வேரியபிள்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்து இந்த ரெண்டு ஃபைலையும் என்னுடைய Notepad++ல் ஓப்பன் பண்ணிக்கிறேன், என்னுடைய டெக்ஸ்ட் எடிட்டர். நீங்கள் எந்த டெக்ஸ்ட் எடிட்டராக யூஸ் பண்ணாலும் நோ ப்ராப்ளம். ஈவன் நோட்பேடை யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நான் Notepad++ஐ யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னுடைய JavaScript-ஐ அது தனியாக ஹைலைட் பண்ணி காமிக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ நம்ம கோட் எழுதும் போது அது லிட்டில் பிட் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதும் சரி அண்ட் எரர் கண்டுபிடிக்கிறதுலையும் சரி. ஓகே, ஸோ என்னுடைய ஹெடர் டேக்கில் நான் வந்து நாட் ஹெடர் டேக், என்னுடைய பாடி டேக்குள்ள. ஸோ இப்போதைக்கு இந்த script.js ஃபைலை மறந்துடுங்க. என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோ, லெசன் 3லேருந்து நான் இந்த script.js ஃபைலை யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ இப்போதைக்கு என்னுடைய லெசன் 2.html ஃபைலில் என்னுடைய பாடி ஏரியாவுக்கு உள்ள நான் வந்து என்னுடைய ஸ்கிரிப்டை ஆரம்பிக்கிறேன். ஓகே, தட்ஸ் end and starting and ending of the script. And இந்த ஸ்கிரிப்டோடைய டைப் it will be text / JavaScript. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த JavaScript சென்டரில் JavaScript எழுத போகிறோம். அண்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், புக் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். புக்குன்றது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, அண்ட் டாட்டை ரீப்ரசன்ட் பண்ணுறேன். நான் டாட்டை ஏன் வைக்கிறேன் அப்படின்னா, நம்ம புக்கோடைய ப்ராப்பர்ட்டி வந்து இந்த புக்கோட ப்ராப்பர்ட்டி வந்து பேஜஸ். ஸோ புக்கில் பேஜஸ் இருக்கும். ஸோ புக்கை நான் ஒரு ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுறேன், பேஜஸை அந்த புக்கோடைய ப்ராப்பர்ட்டியாக கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பேஜஸோடைய ப்ராப்பர்ட்டி, ஸோ இந்த இப்போ கரண்ட்டாக பேஜை ஒரு ஆப்ஜெக்டாக நான் கன்சிடர் பண்ணினேன்னா லைன்ஸ். ஸோ என்னுடைய லைன்ஸுன்றது வந்து பேஜோடைய ப்ராப்பர்ட்டி. ஸோ இது ஆப்ஜெக்ட்னா இது ப்ராப்பர்ட்டி, இது ப்ராப்பர்ட்டினா இது ஆப்ஜெக்ட்னா இது ப்ராப்பர்ட்டி, அண்ட் இது ஆப்ஜெக்ட்னா இது ப்ராப்பர்ட்டி. அண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா டாட் ரைட். ஸோ ஒரு புக் இருக்கும், ஒரு புக்குனா அதில் பேஜ் இருக்கும், அண்ட் பேஜ்னா அதில் லைன்ஸ் இருக்கும். லைன்ஸ்னால் அந்த லைன்ஸில் ஏதாவது எழுதியிருப்பாங்க. ஸோ அதுதான் நான் எழுதுகிறேன். அண்ட் JavaScript-ல் ஸ்ட்ரிங்கை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு டபுள் கோட்ஸ்க்கு நடுவில் தான் நம்ம வந்து எப்போதுமே யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணும்போது நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜஸில் பார்த்துருப்பீங்க, ஈவன் PHP அண்ட் C#. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணும்போது இந்த ரெண்டு டபுள் கோட்ஸ்க்கு நடுவில் தான் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ அதே மெத்தட் தான் இதுலேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. JavaScript-லையும் ஸ்ட்ரிங்ஸை வந்து இந்த ரெண்டு டபுள் கோட்ஸ்க்கு நடுவில் வந்து டைப் பண்ணுறாங்க. ஹலோ வேர்ல்ட். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் JavaScript-ல இருக்கிறது. இதோடைய ஆப்ஜெக்டோடைய ப்ராப்பர்ட்டி பேஜ். ஸோ பேஜுக்குள்ளே லைன் இருக்குது அண்ட் லைனுக்குள்ளே ரைட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ரைட் அப்படின்றது மெத்தட். ஸோ இந்த ரைட் அப்படின்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த லைனில் சம் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக் சிம்பிள் கான்செப்ட். ஜஸ்ட் நம்ம இதை மறந்துடுவோம் இப்போதைக்கு. நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன், /. ஸோ என்னுடைய பேஜ் ரன் ஆகும்போது இந்த பர்டிகுலர் லைன் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகாது இந்த // போட்டனால. இது ஒரு கமெண்ட் மாதிரி யூசர்ஸ்க்கு தெரிவிக்கிறது. ஜஸ்ட் நம்ம இதை பற்றி நம்ம லேட்டர் வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் என்னோட நெக்ஸ்ட் லைனில் நம்ம வந்து இப்போ வேரியபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட் வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ்னால் என்னென்னா ரொம்ப சிம்பிள். டெம்பரரியாக சம் வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வேரியபிள்ஸை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறீங்க, அந்த ப்ரோக்ராமுக்கு கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் இருக்கும்.
ஸோ அந்த ரிசல்ட்டை நீங்கள் வந்து யூசர்ஸ்க்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும். ஸோ நீங்கள் எப்படி காமிப்பீங்க அப்படின்னா, ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி அந்த வேரியபிளில் அந்த ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுவீங்க. ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோர் பண்ண ரிசல்ட்டை நீங்கள் வந்து யூசர்ஸ்க்கு நீங்கள் டிஸ்பிளே பண்ணுவீங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய பேசிக் கான்செப்ட் இப்போ நடைமுறையில் இருக்கிறது. ஸோ நான் வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்டில் ரொம்ப சிம்பிள். VAR. ஸோ VAR ஃபாலோட் பை நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் மை நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்படி நான் கொடுக்கறது மூலியமாக நான் வந்து ஈஸியாக ஒரு வேரியபிளை வந்து க்ரியேட் பண்ண முடியும் அண்ட் அதில் சம் வேல்யூஸையும் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ நான் மை நேம் ஈக்குவல் டு, இப்போ நான் ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணியிருக்கேன். நேம் மை நேம் அப்படின்னு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் வேரியபிள்னு எப்படி சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி VAR அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அதனால நான் இந்த வேரியபிள்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு இந்த வேரியபிள் எம்டியாக இருக்குது. ஸோ நான் சம் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு ஈக்குவல் சைனை போட்டுக்கிறேன் பக்கத்துலேயே. இந்த இடத்துல நான் 2 டபுள் கோட்ஸ் போடுறேன். ஏன்னா நான் இப்போ கரண்ட்டாக என்னுடைய மை நேமில் ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸ்ட்ரிங்னா சம் வேர்ட்ஸ். ஸோ என்னுடைய வேர்டு வந்து ANTO. ஸோ 4 வேர்டு. இந்த 4 வேர்டையும் என்னுடைய மை நேம் அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறேன் அண்ட் வச்சு ஒரு செமிகாலன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வேரியபிளில் வந்து நான் வந்து என்னுடைய பேரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நீங்கள் கேட்கலாம் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. ஜஸ்ட் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்னு. டாக்குமெண்ட் டாட் ரைட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் brackets செமிகாலன் இன்சைட் இந்த இதுக்குள்ளே நான் வந்து மை நேம் அப்படின்னு போடுறேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ரன் பண்ணால் ஜஸ்ட் சேவ் இட். என்னுடைய லெசன் 2 வந்து நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ஆண்டோ அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. பட் ஆக்சுவலி நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, என்னுடைய இந்த மை நேம் அப்படின்ற வேரியபிளில் தான் நான் ஆண்டோ அப்படின்னு நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னுடைய மை நேமை வந்து நான் டேரெக்டாகவே டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படின்ற மெத்தட் மூலயமா நான் வந்து கால் பண்ணியிருக்கேன். ஸோ டாக்குமெண்ட் அப்படின்றது இந்த விண்டோக்கு உள்ளே இருக்க அந்த சின்ன டாக்குமெண்ட்ஸ், ஐ மீன் ஃப்ரேம்ஸ். அந்த ஃப்ரேம்குள்ளே நான் வந்து எழுதுகிறேன். என்னென்ன எழுதுறேன்னா, என்னுடைய வேரியபிள் நேம் எழுதுகிறேன். ஐ மீன் என்னுடைய மை நேம் அப்படின்ற வேரியபிளுக்கு உள்ளே இருக்க இன்ஃபர்மேஷனை எழுதுகிறேன். ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, ஆண்டோ அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இது வந்து பேசிக்காக ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். ஸோ இன்கேஸ் நான் வந்து சம் மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷனை ரன் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐ மீன் ஒரு நம்பர்ஸை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டபுள் கோட்ஸை யூஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் நம்ம நம்பர்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து டேரெக்டாக 5 அப்படின்னு டேரெக்டாகவே டிக்ளேர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து டபுள் கோட்ஸ், சிங்கிள் கோட்ஸ் அப்படி எதுவுமே தேவைப்படாது. ஜஸ்ட் 5 அப்படின்னு நம்ம டேரெக்டாக டிக்ளேர் பண்ணலாம். இப்போ நான் என்னோடய ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ என்னோடய லெசன் 2வை ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அதை நான் வந்து ரீலோட் பண்ணுறேன். ஜஸ்ட் ரீலோட். ஸோ இப்போ எனக்கு ஆன்சர் 5 அப்படின்னு காட்டுது. ஓகே. ஸோ நான் இங்கே வந்து ஸ்பேஸ் விட்டு +5. ஸோ இப்போ எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் 5 + 5 10. அந்த 10 இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த டிஸ்பிளே பண்ணுது 10. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் பேசிக் மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷனை நம்ம இங்கே பண்ணலாம். ஸோ இங்கே ப்ளஸ் மட்டும் இல்லாமல் மைனஸ், அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன், ஸோ இந்த மாதிரியான எல்லா ஃபங்க்ஷனும் நம்ம இதில் சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் நான் இன்னொரு விஷயம் இதில் சொல்ல நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட் திங் இங்கே வந்து நான் வந்து ஆண்டோ அப்படின்னு கொடுத்துட்றேன் என்னுடைய ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கு கீழே நான் இன்னொரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். வேரியபிள். ஸோ இது வந்து மை நம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து நான் வந்து 5 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு வேரியபிளுடைய நேம் வந்து மை நேம், அதில் ஆண்டோன் இருக்குது. அண்ட் என்னோட செகண்ட் வேரியபிள் நேம் வந்து மை நம்பர், அதில் வந்து நான் 5 ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்கேஸ் நான் வந்து மூணாவது ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறேன். ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஈக்குவல் டு என்னுடைய ஃபஸ்ட்டு வேரியபிள், ஐ மீன் என்னுடைய நேம், ப்ளஸ் என்னுடைய செகண்ட்
வேரியபிள். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் வேரியபிளில் நான் சம் வேர்ட்ஸ் ஆண்டோன்ற நேமை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். என்னுடைய செகண்ட் வேரியபிளில் நான் வந்து நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகும், ஒரு நம்பரையும் ஒரு வேர்டையும் நான் ஆட் பண்ண பார்க்குறேன். ஸோ இப்போ என்னுடைய ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் document.write அப்படின்ற ஏரியாவில் வந்து நான் வந்து ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஜஸ்ட் சேவ் இட். அண்ட் என்னுடைய lesson 2 வந்து நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டோ அண்ட் அட்டாச் ஆகி 5 வருது. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் இது என்ன, இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டரை என்னவா நினச்சிக்குதுன்னா கம்பைனிங் ஒரு ஆப்ரேட்டர். அதாவது இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் போடுறது மூலயமா ஒரு ஸ்ட்ரிங்கையும் இன்னொரு ஸ்ட்ரிங்கையும் நம்ம கம்பேர் பண்ணலாம், கம்பைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த 5 இப்போதைக்கு டெம்பரரியாக ரிமூவ் பண்ணிவிட்டு என்னுடைய செகண்ட் நேமான சுஜேஷை நான் போடுறேன். ஸோ இப்போ எனக்கு ரிசல்ட் எப்படி வரும்னா ஆண்டோ சுஜேஷ் அப்படின்னு என்னுடைய இந்த 2 தனித்தனி வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்க இன்ஃபர்மேஷனை ஒன்றாக்கி ஒரே லைனாக எனக்கு ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணுது. ஜஸ்ட் நான் இப்போ என்னுடைய ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய lesson 2 நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசல்ட் என்ன வருது அப்படின்னா ஆண்டோ சுஜேஷ் அப்படின்னு வந்து ஒரே லைனில் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஜஸ்ட் நான் திரும்பி என்னுடைய நோட்பேட் ++க்கு வரேன். அண்ட் இன்கேஸ் நான் இந்த இடத்துல 5 அண்ட் என்னுடைய செகண்ட் வேரியபிள்லையும் நான் வந்து 2 ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு நீங்கள் நினைப்பீங்க 552 வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி அப்படி கிடையாது. இது வந்து பியூர் மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாவாக மேத்தமேட்டிக் ஆப்ரேஷனாக ஃபங்க்ஷன் ஆகும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்து உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் 5 + 2 நம்மளுக்கு ஆன்சர் 7 வரணும். ஜஸ்ட் நான் என்னுடைய ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரௌசரில் போய் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு ஆன்சர் 7 வருது. மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன் கரெக்டாக நடக்குது. அண்ட் இந்த நம்பர்ஸையே நீங்கள் டபுள் கோட்ஸில் கொடுங்க. ஸோ நான் வந்து ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணியிருக்க மாதிரி 5 டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கேயும் ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணுற மாதிரி 2 டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆன்சர் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் என்னுடைய ஃபைலை நான் சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய இந்த lesson 2 நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு ஆன்சர் 52 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, என்னுடைய மை நேமில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்க இந்த இன்ஃபர்மேஷன், இந்த 5ன்ற இந்த லெட்டர் இந்த நியூமெரிக் வேல்யூன்றது ஒரு ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணப்படுது. ஏன்னா இந்த டபுள் கோட்ஸ்க்கு உள்ளே நீங்கள் இந்த 5 மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த டபுள் கோட்டேஷனுக்கு உள்ளே நீங்கள் இந்த 5 மென்ஷன் பண்ணனால என்னுடைய ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த 5ன்றது ஒரு வேர்ட் அப்படின்னு நினச்சிக்குது. இதை வந்து ஒரு நம்பராக கன்சிடரே பண்ணாது. இது வந்து ஒரு வேர்டு, ஆல்ஃபபெட்ஸில் ஏதோ ஒரு வேர்ட் இல்லாட்டி ஏதோ ஒரு சிம்பிள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த ரெண்டத்தையும் ஜஸ்ட் அட்டாச் பண்ணி விட்டுருது. ஸ்ட்ரிங்கையும் அட்டாச் பண்ணி ஆன்சரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குது. அதை நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்குறோம். ஓகே, சிம்பிள். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங்குக்கும் நார்மலான நம்பர்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் லெசனுக்கு ஈஸியாக போகலாம். அண்ட் ஃபியூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆன் யூடியூப், லைக் மை பேஜ் ஆன் ஃபேஸ்புக். அண்ட் இது என்னுடைய வெப்சைட். ஸோ என்னுடைய வெப்சைட்லேயும் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய ஃப்ரீக்வெண்ட்டான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on my next video tutorial.